நீயா நானா வந்து எப்பவுமே ஒரு சென்சிபிள் டாபிக் ஸோ அப்பப்போ எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சென்சிபிள் டாபிக் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கிற டாபிக் தான் டிமானிட்டைசேஷன். அது ஸ்டார்டிங் வந்ததுனால இருந்து கொஞ்சம் பேர் கடுப்பு, கொஞ்சம் பேர் வந்து ஓகே இது வந்து சூப்பர் திங் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டிஸ்கஷன், பெரிய டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ஒட்டுக்காக கூட்டு உட்கார வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. இது வந்து ரொம்ப சீரியஸாக நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். உண்மையாலுமே வந்து சில தெரியாத விஷயம் வந்து இந்த இதில் தெரிஞ்சது, என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து வாட்ஸ்அப்பில் அப்பப்போ நிறையா செய்தி வந்துருச்சு. லைக் இந்த மாதிரி இது வந்து பெரிய போல்டு மூவ், இது வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இனிமேல் வந்து பிளாக் மணி எதுக்கிறதுக்கு வந்து யாருமே ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா வியூஸ் வந்துச்சு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மறைக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ரிலையன்ஸ் வந்து ஜியோ மணி அவங்க தான் வந்து முன்னாடியே தெரிஞ்சது, இது வந்து 6 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. பட் வந்து அவங்க தான் வந்து நேரடியாக இதெல்லாம் தெரிஞ்சு ரிலையன்ஸ் ஜியோ சிம் விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்மேனும் வந்து அப்போவே எல்லாம் பணத்தை கை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து மாட்ட போகிறது வந்து சின்ன பிஸ்னஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான், மற்றபடி வந்து வேற யாரும் பெருசாலாம் யாரும் பாதிக்கப்பட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் நேரடியாக வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், உண்மையாக பொய்யான்னு தெரில. பணம் வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுக்க போனீங்கன்னு சொன்னால் அதை நோட்டில் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. ஆனால் வந்து பேங்க்குக்கு பின்னாடியே வந்து தேவையான பணத்தை வந்து பேங்க்கு அஃபிஷியல்ஸே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பணத்தை பட்டுவாடா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து எல்லாம் வந்து சில்லற அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த 100 ரூபா எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பணம் அந்த பிளாக் மணி எல்லாம் அப்பவே மாறி அந்த பஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே வந்து எல்லாம் மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜென்ரலான சாதாரண மனுஷனா நீங்கள் வந்து தோணுச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து 500,000 எல்லாமே வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே பிளாக் மணி ஒயிட் மணி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 பண்ணிட்டாங்க. ஸோ பதுக்கிறதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க, அதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மை என்னன்னா எல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க. எவ்வளோ வேணா அமௌண்ட் இது பண்ணுவாங்கங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா வந்து இப்போ 2000 ரூபா வந்து அடிக்கிறது பிளாக் மணி, இப்போ வந்து கள்ள நோட்டு அடிக்கிறது எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் யாருக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் வந்து இனிமேல் தான் அதிகமான தப்புகள் வந்து இனிமேல் தான் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைன்னு தோணுச்சு, பேசிக்கிட்ட ஒரு ஒன் ஆஃப் தி விஷயம். அப்புறம் வந்து இந்த நீயா நானால டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நிறையா சொன்னார். இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை வந்து லிமிட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் தான் இருக்குது. அவர் வந்து சொன்னார் ஃபார்மல் இன்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுக்கமா ஐடி கம்பெனிஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் வந்து அந்த இன்னொரு சைட்லேருந்து வச்சாங்க. அது வந்து சில பாமர மக்களுக்கு தெரியுதா இல்லை எல்லாத்துக்குமே ஜென்ரலாக தெரியுதா அப்படின்னு தெரியல. நான் வந்து நேரடியாக அனுபவப்பட்ட விஷயத்த மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கம்பெனிஸ் வந்து அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து கோட் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் சம்திங் அந்த மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 லட்சம் வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து இந்த ஆள் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 20,000 தான் கிடைக்கும். மீதி 80,000 வந்து எங்கே போகுது, யாரெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் கம்பெனிக்கு தான் போகும். இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. இந்த மாதிரி வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் இதே தான் நடந்துட்டு இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பையன் வந்து ஃபாரின் போகிறான், என் பையன் அமெரிக்கா போகிறான், என் பையன் வந்து ஜெர்மன் போகிறான் அப்படிங்கிறது. பட் வந்து அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலது இருக்குது. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா
எல்லாமே வந்து கம்பெனி தான் போதே தவிர நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலான ஊழல் அப்படின்னு. ஆனால் இதுக்கு வந்து நடைமுறை எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து டேக்ஸ் வேற அதிகமாக போடுறாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஐடி கம்பெனி, நீ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற உனக்கு வந்து அதிகமாக சம்பளம் அப்படிங்கிறது. ஆனால் வந்து உண்மையாலுமே அது கிடையாது. எல்லாம் வந்து ஒரு சின்ன மித்து அப்படிங்கிற சொல்றது தான். எல்லாமே பண்றதா. பட் வந்து இங்க கொஞ்சம் மிகைப்படுத்தப்படுது, அவ்வளவுதான். கண்ண மூடி செலவு பண்றோம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட இந்தியாவில் தான் வந்து பணம் கேஷ் யூஸ் பண்றது வந்து அதிகம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே கோ கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் வந்து எவ்வளவு இது பண்ணியிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கோ கேஷ்லெஸ் இ-காமர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். இன்னொன்று வந்து இந்த பேடிஎம்ல வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க வந்து நெட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு இப்போ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியில் கோபிநாத் நீயனான் அவர் வந்து கொஞ்சம் திமிரா பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் ஏன்னா இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீயனானா ஷோ வந்து வேற லெவல், கொஞ்சம் ஹை லெவலில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலாக என்ன நடக்குது, என்ஆர்ஐ விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அது நல்லா புரிஞ்சுது. அதான் சில விஷயம் வந்து புரியாத விஷயம் வந்து இன்னைக்கு புரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு மனசில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அந்த ப்ராசஸில் தான் இருக்கும். மேபி அவர் சொன்ன மாதிரி 6 மந்த்துக்கு உள்ள எதுவும் நடக்காது அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுமா அப்படிங்கிறது டவுட்டு. புதுசாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பிரதமர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டெசிஷன். நம்ம எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஸோ லெட்ஸ் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.